பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குட்டி செய்தியின் வழியாக மீண்டும் உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வது தேவ கிருபையே. தேவ நல்லவர், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் தேவன் உங்களை நடத்துவார். இம்மட்டும் தேவன் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காக நீங்கள் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே பூரண கிருபையை உங்களுக்கு தந்து ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஆமேன். இம்மட்டும் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் கேட்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவரோ அவர்களை போக விடவில்லை. ஆவியானவர் அவர்களை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை ஏன் உங்களுக்கு நேராய் வருகிறது என்று நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சில விஷயங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுப்பார். இது செய்யலாம், இதுக்கு போகலாம், இந்த வேலைக்கு நீங்கள் போகலாம், இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். சில விஷயத்துக்கு ஆண்டவரிடத்துலேருந்து சரியான ஒரு ஆன்சர் வராது, அமைதியாக இருப்பார். அப்போ நீங்களாகவே முயற்சி பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், தேவ மனிதர்கள் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, யூகிக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் அவங்கள அனுமதிக்கலை. சில விஷயங்களை உங்கள் வீட்டில் ஆண்டவர் அனுமதிக்காவிட்டால் நீங்கள் போராடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சில காரியத்தை கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் நீங்களாகவே ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. வசனத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்வார் இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும். தட்டினா போதும், திறக்கும். ஒருவேளை திறக்கலையா, ஓங்கி தட்டி தட்டி உடைக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சில விஷயத்தை உங்களுக்கு அனுமதிக்கலைன்னு பேசுகிறாரு. அப்போ இது எனக்குரியது அல்ல, தேவன் இங்கே என்னை அனுப்பலை, தேவனே உமக்கு நன்றிப்பா அப்படின்னு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, அடுத்த வாசல் உங்களுக்காக திறந்துடும். ஆமேன். ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு வழியாக உங்களை அனுமதிக்க போகிறார் என்ற அர்த்தம். புது வழி திறக்க போகிறது என்ற அர்த்தம். அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரியா? இதுதான் இன்னைக்குரிய ஒரு வார்த்தை. விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க, தேவனுடைய கிருபை நீங்க காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அக்டோபர் 13ஆம் தேதி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் அனுமதிக்காத எந்த காரியத்தையும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் செய்ய பிரயாசப்பட வேண்டாம் ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற காரியத்தை மட்டும் செய்ய உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்படுவார்களாக. தேவ சமாதானத்தை காத்து கொள்வார்களாக. உம்முடைய சத்தத்தை கேட்பார்களாக. உம்மோடு கூட ஆவியானவரே, உம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நடப்பார்களாக. வீட்டை சுற்றிலும் வேலி அடங்க உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாண காரியங்கள், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள் சகலவற்றிலும் உம்முடைய சித்தம் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமேன். உதாரணமாக இந்த செய்தியை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். தயவு செய்து உடனே நீங்கள் செஞ்சுருங்க. கொஞ்சம் அப்புறம் செய்யலான்னா மறந்துடும், வேறு வேலையில் பிஸி ஆயிடுவீங்க. அதே போல் ஹிந்தி மொழியில் கேட்குறவங்க, உங்களுக்கு பிரியமான எல்லாருக்கும் நீங்கள் ஹிந்தி மொழியில் கேட்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.